வணக்கம். இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு பரங்கிக்காய் டேங்கியான புளிக்குழம்பு பார்க்கலாமா? இதுக்கு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, சோம்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை, பரங்கிக்காய். மசாலா சாமான் பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி, மல்லிப்பொடி, உப்பு, மஞ்சப்பொடி, ஜீரகப்பொடி, பெருங்காயப்பொடி. புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்திருக்கேன். இது கெட்டியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த அளவு குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே அளவு கொடுத்துருக்கேன். டேரெக்டாகவே குக்கரில் பண்ணிடலாம். குக்கரில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு இந்த தாளிக்கிற சாமான் எல்லாம் உள்ளே போட்டுட்டு கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு செவந்ததுக்கப்புறம் வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. தேவைப்படுற சாமானில் நான் தக்காளி காமிக்காமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த மசாலா பொடியெல்லாம் உள்ளே போட்டு அந்த ஆயிலே ஒரு வதக்கிட்டிங்கன்னா அப்புறம் அந்த ரா ஸ்மெல் இல்லாமல் கொஞ்சம் சட்டலாக வரும். அதுக்கப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டேன். இது நல்லா ஒரு 2 தடவை வதக்கி கொடுத்தோடனே பரங்கிக்காயை ஆட் பண்ணி கரைச்சி வச்சுருக்க புளியும் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ அரிசி மாவு கரைச்சி விட்டால் குழம்பு திக்காக கிடைக்கும். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இது கொடுக்கும்போது ஒரு நல்ல க்யூட்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அது போட்டு சாப்பிடும்போது ரைஸில் ரொம்ப டேஸ்ட்டாக எனேபிள் பண்ணி கொடுக்கும். நான் ரைஸ் ஃப்ளோரை ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணியில் கரைச்சி கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இதில் அப்படியே நம்ம மூடி வச்சு குக்கரில் 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். 2 விசில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். நல்ல ஸ்மெல் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் 1 ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறோம். இதுவும் புளிக்குழம்புலலாம் ஆட் பண்ணும்போது எப்பயுமே டேஸ்ட் ரொம்ப ஒரு மாதிரி புளியும் வெல்லமும் சேரும்போது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இதை ஓப்பனில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்டியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஹாப்பி ஈட்டிங்.